சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம இன்னைக்கே போய் அவங்க கிட்ட மத்த ப்ரொசீஜர் என்ன, லோன் அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிட்டு வந்து ஆபீஸ ஆரம்பிச்சிடலாம்க்கா. மா தண்ணி உண்டாமா? எம்ம தொழில் அதிபர, நீங்க என்ன எனக்கு தண்ணி விடுற? உனக்கு தலையெழுத்தா? தொழிலதிபர் ஆனா என்ன ஆனா என்ன, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் எங்க அம்மா சொல்லியிருக்கு, அதனால கொடுத்தேன். நான் எப்பவும் மனுஷியா நடந்துக்க ட்ரை பண்றேன், வேற ஒன்றும் கிடையாது. காசை பார்த்த உடனே ஒரு மாதிரி பேச மாறெல்லாம் எனக்கு தெரியாது. ஏமா இருமா, 4 காசு சம்பாரிச்ச பிறகு நீ சாதிச்ச பிறகு இந்த பிரசங்கம்லாம் பண்ணுங்க. காசு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க போறேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். ஆனா ஜெயிச்சுட்டாதான் அவங்களால என்ன பார்க்க முடியுமான்னு தெரியல, என் கண்ணு முன்னாடி வருவீங்களான்னு தெரியல. பயங்கரமா சவால்லாம் விட்டுருக்கீங்க, என்ன நடக்க போதோ? ஏய் என்னடி பேசுற? நான் கருத்து போட்டுடுவேன். ஏமா ஏமா இருமா, இவட்ட போய் ஏமா பாயிர? இவளுக்கெல்லாம் ஒரு ஆளு இல்லப்பா, அவசகனமா பேசிக்கிட்டு இருக்கா வாயாடி. நீங்க என்ன வசப்படாலும் சரி என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டுல யாருக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் நான் செய்வேன், தருவேன். இந்த ஆளு மூஞ்சில முழிக்க வேண்டாம்னு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த ஆளை பார்க்க முடியாது ஆயிடுது. மாமா வாங்க மாமா. தண்ணி கேட்டீங்களேன்னு கொண்டாந்து கொடுத்தேன், குடிச்சா குடிங்க இல்ல கீழே கொட்டுங்க, இல்ல உங்க அம்மா கையில தான் குடிக்கணும், அவங்களே வந்து எடுத்து தர சொல்லு. கொடுக்கறேன்டி, என் பிள்ளைய நீயா பெத்து வளர்த்த? என்னம்மா நந்தினி? வாங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் போய் உட்காருங்க. இல்ல இருக்கட்டுப்பா. இவ்வளவு நேரம் ஆட்டோல உட்காந்து தான் வந்தேன், இப்ப நிக்கிறேன். ராமச்சந்திரன், உங்க பொண்ணு மாப்பிள்ள சபதம் இடத்துல இருந்து இந்த வெட்டியை சுத்திக்கிட்டு தெரியல, என்ன பத்தாவது கூட்டாளி வேற. ஆமா பெத்துட்டனே, எனக்குன்னு சில கடமைகள்லாம் பாக்கி இருக்கு. மற்றவங்க மாதிரி கூடவே வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்க புத்தி எனக்கு கிடையாது. மனசுல இருக்கதை பேசிடுவேன், ஒளிச்சு மறைக்கலாம் தெரியாது எனக்கு. என் பேத்திக்கு முறையா காது ஊத்து வைக்கணும், அந்த நேர்த்திக்கடையும் அப்படியே இருக்கு. எது காது குத்துறியா, சடங்கு செய்யறியா? ஐயா எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு வியவஸ்தையே இல்லையா உனக்கு? அப்பனும் மவளும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏமா ஒவ்வொரு தடவும் வர்றப்ப இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிமா? முதல் தடவை வந்தப்ப என் மருமையினை தூண்டி விட்டு செருப்பு மரியாதை செஞ்சு அனுப்புனீங்க. அடுத்த தடவை வந்து பேசினப்போ பிரச்சனை பண்ணி அனுப்புனீங்க. அதுக்காண்டி நான் அதை அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? கடலில் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் மீன் பிடிக்கணும்னா உட்காந்துட்டு இருக்க முடியாது. அவள் ஏன் பேத்திமா, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். அதனால தான் இந்த தடவை மொய் விருந்து வச்சு காது குத்தி போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடிசக்க அப்படி வாங்க விஷயத்துக்கு அல்ல மழையின ஏன் சுத்தி வளைச்சு வர்றிய? உங்களுக்கு காசு தேவைப்படுது, அதுக்கு வசூல் வேட்டைக்கு தயாராகிட்டீங்க, அதான் நேரம் சொல்லிட்டு போக முடியானே. ஆமா, இவர் தேவை செய்யாமலேயே தான் இவ்வளவு வரைக்கும் வந்துட்டார். எனக்கு எதுக்குங்க இந்த வயசுல காசு? ஏதோ என் பொண்ணு தொழில் தொடங்கணும் முன்னேறணும்னு ஆசைப்படுறா. என்கிட்ட சொத்து இருந்தா வித்து கொடுத்துருப்பேன். இருக்கிறது ஒரே ஒரு வீடு, அது என் பேத்திக்கு வேணும். அதனால
விருந்து வச்சு காசு வந்ததுன்னா அதை மாப்பிள்ளைகிட்ட கொடுத்தா அதை வச்சு அவர் ஏதாவது செய்வார்ல, அதான். அப்பா அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா. ஜனனி ஏதோ லோன் விஷயம்லாம் சொல்லிச்சு, அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன். பாருடா, 10 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுன்னு வைங்களேன்,